இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஈஃபில் டவர் பாரிஸில் இருக்கிற ஈஃபில் டவர் மாதிரி இருக்கா? இருக்காது. ஏன்னு சொன்னால் இது பாரிஸ்லேயே இல்லை. இது வந்து சைனாவில் இருக்கிற ஈஃபில் டவர். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னென்னா இந்த வீடியோவை பார்க்க முதல்ல ஒரு சின்ன ஒரு அறிமுகம் உண்டு. அது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா இந்த ஈஃபில் டவரை கொண்டு வந்து எதுக்காக சைனாவில் கட்டிக்கிறாங்கன்னு சொன்னால், ஆக்சுவலாக வந்து இந்த இடம் இருக்குது தானே, நாங்கள் இப்போ ரெண்டு இருக்கிற மெக்காவோ, இது வந்து ஒரு குட்டி லாஸ் வெகாஸ்ன்னு சொல்லப்படுது. இந்த லாஸ் வெகாஸ் தீம் எப்படி என்று சொன்னால், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதாக்களுக்காக ஒரு சின்ன விளக்கம் உண்டு. அதாவது இப்போ ஒரு நீளமான தெரு ஒன்று இருக்கும், ஒரு ரோட் ஒன்று இருக்கும், சரியா? அந்த ரோட்டின் ரெண்டு பக்கம் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். இவ்வளோதான் சுருக்கமான விளக்கம். அந்த ஹோட்டல்ஸ் வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய மற்ற ஹோட்டல்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு தீமில் இருக்கும், ஏதாவது ஒரு தீமில் இருக்கும், சரியா? பெரும்பாலும் வந்து ஒவ்வொரு நாடுகளை வந்து காட்டுற மாதிரி, அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த தீம்கள் இருக்கும். உதாரணமாக பரிசியன் ஹோட்டல் என்று சொன்னால், அந்த பரிசியன் ஹோட்டலுக்குள்ளே என்டர் பண்ணி அந்த ஏரியா, லொபி ஏரியா, அந்த ரூமுகள், அந்த ஏரியா உங்களுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் அசல் நீங்கள் பரிசில் இருக்கிற மாதிரியே இருக்கும். பரிசில் வந்து நீங்கள் என்னென்னலாம் பார்ப்பீங்களோ அவ்வளோ வந்து அங்கே செய்து வைக்கப்பட்டிருக்கும், ஆர்டிஃபிஷியலாக செய்து வைக்கப்பட்டிருக்கும். அது பரிசியன் ஹோட்டல். அதேமாதிரி வெனிசியன் ஹோட்டல் என்று சொன்னால், இத்தாலியில் இருக்கிற வெனிஸ் நகரத்தில் என்னெல்லாம் இருக்குமோ அவ்வளோ வந்து அங்கே இருக்கும். அதேமாதிரி லண்டனர் ஹோட்டல்னு சொன்னால் ஆஃப்கோர்ஸ் லண்டனில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அங்கே இருக்கும். இதுதான் விஷயம். நான் போன வருஷம் லாஸ் வெகாஸ் போயிட்டு ஃபுல்லாக எல்லாம் சுற்றி பார்த்து வீடியோ எடுத்து ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு லாஸ் வெகாஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கும் எல்லா வீடியோஸும் ஸோ நீங்கள் பார்க்கலாம். அந்த லாஸ் வெகாஸ் மாதிரியே இந்த மெக்காவோவில் ஒரு செட்டப் ஒன்று இருக்குது, ஒரு ரோட் ஒன்று இருக்குது. அந்த ரோட்டினுடைய ரெண்டு கரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் ஈஃபில் டவர், இன்னும் ஒரு பக்கம் வந்து பிக் பென் கோபுரம், இந்த மாதிரியான செட்டப்புகள் இருக்குது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டல்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும், வேறு லெவலில். சரி, இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால், நான் ஸ்டே பண்ணியிருக்கிற என்னுடைய பரிசியன் ஹோட்டலில் போய் ரூம் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், இப்படி ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், அந்த ரூம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கத்தானே வேணும். ஸோ அதெல்லாத்தையும் பார்த்துட்டு பசிக்குது, போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு மிச்ச இடங்களை பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, என்னுடைய ரூம் நம்பர் வந்து 21வது மாடியில் 52ஆம் நம்பர். ஸோ இங்கே போகணும். ஸோ 52ஆம் நம்பர் ரூம், வாங்க போகலாம். கிளீனிங் வேலை ப்ராசஸ் போய்கொண்டிருக்குது. எப்படி இருக்குமோ என்னவோ, லெட்ஸ். ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ பரிசியன் ஹோட்டல் 52ஆம் நம்பர். இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த 52. எஸ், வேலை செய்யுது. என்ன கதவு திறந்துட்டு வாரம் வந்தோடனே லைட் எரியுது. வெரி குட். சில இடங்களில் வந்து இந்த கீ இருக்குல்ல, கொஞ்சம் பாருங்கள், இந்த கீயை பாருங்கள், ஈஃபில் டவர் படி அதில் வச்சுருக்குன்னு. ஸோ இந்த கீயை வந்து அதுக்கு வைக்கணும். ஒரு சின்ன ஒரு இதொன்று இருக்கும், அதுக்குள்ளே வச்சா தான் லைட் எரியும். ஆனால் இது வந்தோடனே எரியுது. எடுத்தோடனே நாங்கள் பாத்ரூமை பார்ப்போம். இதுதான் டாய்லெட் லைட். இந்த ஸ்விட்ச் எல்லாம் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற மாதிரி ஸ்விட்ச் தான் வச்சுருக்கணும். ஏன்னா பரிசியன் ஹோட்டல் தானே, ஃப்ரான்ஸில் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. ஸோ வந்தோடனே ஒரு பாக்ஸ் இருக்குது. பாக்ஸுக்கு மேலே 3 சின்ன டவல் இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் பாடி லோஷன், டென்டல் கிட், எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஐட்டங்கள், ஷேவிங் ஐட்டங்கள் அது என்று சொல்லி எல்லாம் இருக்குது. இருக்கட்டும். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி டவல், அது ட்ராயர் இல்லை. கீழே பெரிய பெரிய டவல்ஸ் எல்லாம் வச்சுக்கணும். ஓகே, ஃபைன். இங்கால ஒரு குட்டி டவல், அடுத்த டவல், இது பாத் டப் இருக்குது. வெரி குட். இங்கால 2 ஒன்று குளிக்கிறது. இங்கால கொமட், டாய்லெட் பேப்பர்ஸ், இதுக்குள்ள ஒரு ஃபோன், பின்னுக்கு ஒரு ஆர்ட். ஸோ இவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிற ஐட்டங்கள். ஸ்லீப்பர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ட்ராயர் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே ஹேர் ட்ரையர் இருக்குது. ஒன்றுக்குள்ளே மற்றதுக்குள்ளே வந்து சின்ன டவல் மாதிரி வச்சுக்கணும். மருந்து இந்த ஹோட்டலில் மெனு கார்டுகள், அதுகள் மேலே ஹேங்கர்ஸ், எக்ஸ்ட்ரா பிலோ. இப்படியே வந்தால் இதுதான் எங்களோட ஹோட்டல் ரூம். எப்படி இருக்குது? 2 டபுள் பெட் இருக்குது. இங்கால ஒரு சேர் இருக்குது. அது பக்கத்தில் சின்ன ஸ்டூல் இருக்குது. லைட்டுகள், டெலிஃபோனுகள், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இங்கால வந்து பெரிய ஒரு ட்ராயர் இருக்குது. இங்கே ஓப்பன் பண்ண சொன்னால் அதுக்குள்ளே ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதுக்குள்ளே இன்னும் ஐட்டங்கள் எல்லாம் கிடக்கட்டும். இது ஓப்பன் பண்ண சொன்னால் அது ஒன்றுமே இல்லை. எல்லாம் அந்த ஒரு ஹை எண்டாக இருக்குது, அந்த லக்ஸரியாக இருக்குது. இங்கே சும்மா ஏனோ தானே ஒன்று வைக்காமல் அந்த ஒரு ஹை லெவலில் 5 ஸ்டார் ஹோட்டல்னா சும்மா விளையாட்டேன். இவங்க கிளாஸஸ் எல்லாம் வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. யா, தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது பிறகு கெட்டில் இருக்குது, கப்ஸ் இருக்குது, ஸ்பூன்ஸ்,
நெஸ்கஃபே காஃபி க்ரீன் டீ எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் தேவையான யூஸ் பண்ணலாம். பிறகு பெரிய ஒரு டிவி ஒன்று இருக்குது. ஒவ்வொரு ஹோட்டல்லையும் நான் ஒரு பொருளை வந்து பாவிக்கிறேன்னு சொன்னால் அது இந்த டிவி மட்டும்தான். ஏன்னா நான் டிவி பார்க்குற பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நான் டிவி பார்க்கல. அப்படி எப்படியே வந்தோம்னு சொன்னால் இங்கால அந்த மாதிரி இருக்குது. பின்னுக்கு செம்ம வியூஸாக இருக்குது. வெரி குட். ஸோ இந்த ஹோட்டல் ரூம் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய். ஹோட்டல் ரூமில் போயிட்டு நல்ல வடிவாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்ல வடிவாக சின்ன நித்திரையை கொண்டு போட்டு நல்ல வடிவாக முழுக்கொண்டு போட்டுட்டு இப்போ சாப்பிட வந்துக்கிறேன். நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4:56. சாரி, நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 4:56. ஸோ லஞ்ச் எடுக்கையில் இப்போ லஞ்சுக்கும் டின்னருக்கும் நடுவில் வந்து சாப்பிட போகிறேன். என்னென்னா இதில் வந்து ஃபுட் கோர்ட் உண்டு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ஃபுட் கோர்ட் உண்டு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலெல்லாம் பச்சை கலர் லைட்டெல்லாம் போட்டு நிறைய டேபிள் சேர்ஸ் எல்லாம் போட்டு பெரிய அளவில் க்ரௌட் ஒன்றும் இல்லை. ஆனால் நல்லா இருக்குது. வெரைட்டியாக நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா இந்த ட்ரிப் வந்து ஒரே இந்த மாதிரி சாப்பாடு தான். சைனீஸ், தாய்வான், தாய்லாந்து சாப்பாடு, ஜப்பானீஸ் சாப்பாடு, கொரியன் சாப்பாடுன்னு சொல்லி என்னென்னா இப்போ கொழுப்பு இல்லை தானே பெருசாக உடம்புலையும் பெருசாக சாப்பிட்டாலும் பெருசாக அந்த வயிற்றில் வந்து பெருசாக முட்டை நிற்காது. இப்போ சில சாப்பாடுகள் சாப்பிட்டா உங்களுக்கு தெரியும் வயிறு வந்து அம்மலாக இருக்குது, முட்டி கொண்டிக்கும். அஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் போர்ஷன் சாப்பிட்டாலுமே கணக்கு இருக்கும். ஆனால் இவங்கள்ட்ட சாப்பாடு எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த ஒரு வயிற்றில் வந்து முட்டி கொண்டிக்காது, குயிக்காக செமிப்பாடு அடைஞ்சிடும். ஸோ அப்படியான சாப்பாடு தான் இந்த கிழமை முழுக்க சாப்பிட்டது. இந்த டூருக்கு வந்தது ஒட்டியே இந்த சாப்பாடு தான். அது நல்லா தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து தாய்வான் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு சாப்பாடு நூறு கொடுத்துக்கிறேன். அதை சாப்பிட போகிறேன். ஓகே, சாப்பாடு வந்துட்டு சாப்பாடு ரெடி. சாப்பிட்லாமா? இது என்ன சாப்பாடுன்னு சொன்னால் ரைஸோட பீஃபும் இருக்குது. பீஃப் சாப்பிட்றதான்னு சொல்லி அதிர்ச்சியாக கேட்கக்கூடாது. வெளியில் போனால் நைஸாக பீஃப் சாப்பிட்றது, வீட்டில் சாப்பிட்றது இல்லை. வீட்டில் வந்து நல்ல பிள்ளைக்கு நடிச்சு கொண்டு பேசாமல் இருக்கிறது, சிக்கனையும் மீனையும் சாப்பிட்டு விட்டு பேசாமல் இருக்கிறது. வெளியில் போனால் பீஃப் வலுத்து கட்ட வேண்டியான். அப்போ வந்து இதில் மறைக்கிறதுக்கு என்ன நடக்குன்னு அப்போ வந்து சாப்பிட்றது. இந்த குச்சிரனும் ஒட்டி கிடக்கு. ஸோ இதை வந்து அப்படி பிரித்து போட்டு இதை அப்படி பிடிச்சி கொண்டு ஸ்டைலாக சாப்பிட வேண்டியா. ஓகே, சாப்பிட்லாமா? உங்களுக்கும் சேர்த்து நான் சாப்பிட்றேன். பீஃப் சாப்பிடாதாக்கள் வந்து மன்னிச்சு கொள்ளணும். அப்புறம் உங்களுக்கு சேர்த்து நான் சாப்பிட்றேன்னு சொல்லி பாப்போம் தாய்வான் சாப்பாடு எப்படி கண்டு. பரிஷியன் ஹோட்டல் இந்த வெளிக்கிட்டு அப்படியே வந்து வெனிஷியன் ஹோட்டலுக்கு போகிறேன். ஹோட்டல்னு சொன்னால் ஹோட்டலில் உள்ளுக்கையில் அந்த லொபி ஏரியா பார்க்க போகிறோம். வெனிஷியன்னா உங்களுக்கு தெரியும், இட்டாலியில் இருக்கிற ஹோட்டல், இட்டாலியன் கல்ச்சரில் இருக்கிற ஹோட்டல். இங்கே நிறைய இட்டாலியன் சம்மந்தமான இட்டாலியன் டச் எல்லாம் நிறைய பார்ப்பீங்க. ஸோ ஏற்கனவே லாஸ் வேகாஸில் வந்து வெனிஷியன் ஃபுல்லாக சுற்றி பார்த்து அந்த வீடியோ தனியாகவே போட்டுக்கேன் வெனிஷியன் சம்மந்தமாக. ஸோ இப்போ இங்கே வந்து மக்காவோவில் இருக்கிற வெனிஷியன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, நடக்கவே சூப்பராக இருக்குது. அவரோட ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மக்காவை தூக்கி கூட லிஸ்ட்டில் தூக்கி போடுங்க, பக்கெட் லிஸ்ட்டில் போடுங்க. எப்போயாவது ட்ரை பண்ணி வாங்க, எல்லோரும் வாங்க. விளையாட்டை பார்த்தீங்களா? ஸோ இத்தாலியில் நிற்கிறேன். இத்தாலியில் வந்து வெனிஸ் சிட்டியில் நிற்கிறேன். மேலே வானம் தான் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. வானத்தை காட்டுறேன் பாருங்கள் அப்படியே கண்டு. ஸோ மறக்காமல் நீங்களும் வாங்க, பக்கெட் லிஸ்ட்டில் தூக்கி போடுங்க. வந்து இந்த இடங்கள் எல்லாத்தையும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், நிறைய ஃபோட்டோஸ் எடுங்க, வீடியோஸ் எடுங்க, லைஃப்பை நல்லா கொண்டாடுங்க. ஓகேவா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். சரி தானே? நான் பார்க்குறது மேட்டர் கிடையாது. இதை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் வரணுமன்றது தான் என்னுடைய விருப்பம். ஓகேவா? இதோ கொண்டோலா வருது பாருங்கள். கொண்டோலா எப்படி வருதுண்டு. இதே காட்சி தான் இத்தாலியில் வெனிஸ் நகரத்தில் நேரடியாக பார்க்கலாம். இதுவும் நேரடியாக தான் பார்க்கலாம். அங்கே வந்து ஒரிஜினல் அதை வந்து அப்படியே செய்து வச்சிருக்கணும். பார்க்க ஆசையாக இருக்குது. ஆக்சுவலாக இப்படி செய்கிறது எனக்கு பிடிக்கும். ஏனெண்டா எல்லாராலையும் இத்தாலிக்கு போக முடியாது. அந்த கலாச்சாரத்தை இங்கே செய்கிறது தானே நல்லா இருக்கும். வேணே இதே உடுப்பு, இதே அவர் போட்டுக்க அந்த தொப்பியை பாருங்கள், அதே தொப்பி, அதே டிஷர்ட்டு நல்லா இருக்குது. வெரி குட்.
மக்களே, இதில் நீங்கள் பார்க்குற காட்சி செயற்கையாக செய்யப்பட்டது. இது எல்லாமே வந்து செயற்கையாக செய்யப்பட்டது. இது அப்படியே நீங்கள் நேச்சுரலாக பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் போக வேண்டியது இத்தாலிக்கு போயிட்டு வெனிஸ் சிட்டிக்கு போனீங்கன்னா சரி, வெனிஸ் சிட்டிக்கு இது எல்லாமே வெனிசியன் ஹோட்டலுக்கு சொந்தமான ஒரு ஷாப்பிங் மால். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள் இருக்குது. இதுக்குள்ளே தான் அந்த கொண்டோலான்னு சொல்லப்படுற படகு பயணமும் இருக்குது. ஆக்சுவலாக இது ஹோட்டலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஷாப்பிங் மால். இந்த ஹோட்டலுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு ஷாப்பிங் மால். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் சாப்பிட்டேன்னா பாரிசியன் ஃபுட் கோர்ட்டில், இது வந்து வெனிசியன் ஃபுட் கோர்ட். ஆஹா, இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். வாசம் மூக்க துளைக்குது. என்னடா பாரிசியன் ஃபுட் கோர்ட்டை விட வெனிசியன் ஃபுட் கோர்ட்டில் வந்து நிறைய ஆக்கலா கிடக்கு. பயங்கர ஆக்கலா க்ரௌடாக இருக்குங்க. ஒவ்வொரு க்ரௌட் மக்களே எப்படி இருக்குது? லாஸ் வேகாஸ்ன்னு சொல்கிறதா, மக்காவோன்னு சொல்கிறதா, அப்படி இருக்கேண்ணே. செம்மையாக இருக்குது பாருங்கள். இதில் இதுதான் வெனிசியன் ஹோட்டல். இந்த வெனிசியன் ஹோட்டல் முன்பக்கத்தை பாருங்கள். இது வந்து அசல் அந்த வெனிஸில் இருக்கிற ஒரு ஏரியா. அப்படி இதே மாதிரி அப்படியே நீங்கள் வெனிஸில் பார்ப்பீங்களா, ஒரு ஸ்கொயர் உண்டு, 10 மார்க்ஸ் ஸ்கொயர்ன்ட்டு சொல்லி அதான் இதில் செய்து வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலேயே நிச்சயம் பார்க்க முடியல. அன்பிலீவபிளாக பாருங்கள் எப்படி இருக்குண்டு. லைட்ஸ் எல்லாம் போட்டு கலராக எல்லாம் போட்டு. இப்போ கொஞ்சம் வெதரும் கொஞ்சம் ஓகேயாக இருக்குது. இவ்வளோ நேரம் மழை பெய்து இருந்தது, அதனால் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. உறவுகளே, இந்த வீடியோவை நிறைவு செய்கிற நேரம் வந்துட்டுது. நிறைவு செய்கிற இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்க போகிறது வெனிசியன் ஹோட்டலினுடைய ரிசப்ஷன் ஏரியா. பாருங்கள், ஒரு ஹோட்டலினுடைய ரிசப்ஷன் ஏரியா, அந்த லொபி ஏரியா எவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லி நீங்களே உங்களுடைய கண்ணால் பார்த்து இந்த அழகில் மயங்கலாம். ஸோ இது வந்து இத்தாலியினுடைய வெனிஸ் நகர தீமில் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரிசப்ஷன் ஏரியா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை இதோட நிறைவு செய்யலாம். இந்த வீடியோவில் வந்த காட்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த காட்சிகளை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் எழுதுங்க. சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பாரிசியன் ஹோட்டல், லண்டன் ஹோட்டலோட சேர்த்து இன்னும் ஒரு சர்ப்ரைஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.